அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் மூலமா உங்க எல்லாரையுமே சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தின் மக்களுக்காக அவர் என்ன செஞ்சாரு? ஒப்பு கொடுத்தார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் கூறுகிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது: இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பிரியமானவர்களை, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அநேகர் அவர்களுடைய பாவங்களை எப்படியாக மன்னிப்பு கேட்டாங்க கடவுளிடத்துல? அவங்க கொடுக்கிற அந்த ஆட்டு கிடாக்கள், இன்னும் பலியிட கொடுக்கிற அந்த ஒரு ஜோடு காட்டு புறாக்கள், அவங்க வீட்டுல வளர்க்கிற புறாக்கள், இந்த மாதிரியான அனிமல்ஸ அவங்க என்ன செஞ்சாங்க? பலியிட ஒப்பு கொடுத்து அதனுடைய இரத்தத்தை அந்த பலிபீடத்தின் மேல் எல்லாம் என்ன செய்வாங்க? தெளிப்பாங்க. கர்த்தர் அப்பொழுது தேவன் அவர்களுக்கு மனமிறங்கி அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பார். பிரியமானவர்களை, நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைவதற்கு முன்பதாக இதை நான் இவ்வாறாக நினைத்தது உண்டு. தேவனுக்கு அப்பொழுது அந்த இரத்தத்தின் மேல் அவ்வளவு ஒரு பிரியமா? இந்த ஆடு மாடு அந்த கிடாக்களை எல்லாம் அவங்க பலியிட கொடுக்குறாங்க, அந்த ரத்தத்தை பார்த்து கடவுள் உங்களுக்கு மன்னிக்கிறாரே என்று சொல்லி, அப்ப கடவுளுக்கு இந்த ரத்தம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் இதை அழகாக விளக்கி கொடுத்தார். எப்படி என்று சொன்னால், இப்போ நம்ம வீட்டுலலாம் முந்தைய காலத்துல எல்லாம் எல்லார் வீட்லயுமே, கிராமத்துல வசிக்கிறவங்க எல்லார் வீட்லயுமே ஆடு மாடு கோழி எல்லாம் என்ன செய்யும்? இருக்கும். என்னுடைய பாட்டிமா வீட்லயும் அப்படிதான் ஆடு மாடு கோழிகள் எல்லாம் உண்டு. அந்த நாங்க லீவ் விடுமுறைக்காக நாங்க ஊருக்கு செஞ்சிருக்கும் போதெல்லாம் பார்ப்போம். அந்த தாய் ஆடு எப்படி அது குட்டி போடுது அப்படிங்கிறத. அத நாங்க கசின்ஸ் எல்லாம் சுத்தி நின்னு அவ்வளவு அழகா அது குழந்தை பிறக்கிறத பார்ப்போம். அந்த குடும்பத்தார்கள் எப்படி இந்த ஆடு மாடுகளை வளர்ப்பாங்க தெரியுமா? இன்னும் மாடு கன்று குட்டி எப்படி ஈதுன்னு சொல்லி நாங்க அதை பார்த்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம வீட்டுல நம்மோடு உள்ள குழந்தைகளை போலதான் அந்த ஆடு மாடுகளை கவனிப்பாங்க. அதற்கென்று சொல்லி தனியாக என்ன செய்வாங்க? அந்த வீட்டுல உள்ள அந்த கழனி தண்ணி, இன்னும் அதுக்கு வைக்கோல், இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து அதுக்கு டைமுக்கு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. பிரியமானவர்களே, அப்படி வளர்க்கிற அந்த காலத்திலயும் அப்படிதான் வளர்த்திருந்திருப்பாங்க இல்லையா? அப்படி தங்களோடு குடும்பத்தவர் மாதிரி வளர்த்திருந்த அந்த ஆட்டு கிடாக்களை அவர்களுடைய பாவங்களுக்காக பலியிட ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய இருதயத்தில் ஒரு வேதனை வந்திருக்கும் அல்லவா? நம்மோடு கூட நம்ம வீட்டுல நம்மளோடு நம்மளாக வளர்ந்திருந்த இந்த கிடாவை என்னுடைய பாவத்துக்காக நான் பலியிட ஒப்பு கொடுக்கிறேனே என்று சொல்லி